ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி எடுத்து வச்சிருக்க வீடியோ கொஞ்சம் போட்டுடலாமே அப்படின்னு. இதெல்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கு காலையில் ப்ரேயருக்கு தான் போவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு. சரி இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்துடலாமே, நைட்டே போயிட்டு வந்துட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி பிளான் பண்ணோம். பிளான் பண்ணால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்த தெரியணும். முன்னாடி நாளே கையில் மெஹந்திலாம் வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த முன்னாடி கையில் வந்து செயின் மாதிரி போட்டு ஒரு பூ போடுறது எப்போவுமே இதையே தான் போட்டுட்ருப்பேன். எனக்கு அது அழகாக இருக்க மாதிரி இருக்குமா, அதுவும் போல் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வரும், அதனால் அதை போட்டுக்கிறது. முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் டிசைனை ஒரு சிம்பிளாக போட்டிருந்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. நைட்டு 2 மணிக்கு தான் எந்திரிச்சோமா, எந்திரிச்சு ப்ரேயருக்குலாம் இனிமேல் போக முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் படுத்து நல்லா தூங்கியாச்சு. காலையில் ப்ரேயர் போகணும் கரெக்டாக எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே தான் எந்திரிச்சேன், கோலம்லாம் போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. வாசல்லாம் பெருக்கி சிம்பிளாக கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெல் மாதிரி வரைஞ்சிருந்தேன். அது நைட்டே கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தேன் செல்லில், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சா, அதை வரைஞ்சிட்டு நல்லா கலர்லாம் கொடுத்தாச்சு. கோலம் சூப்பராக இருந்துச்சு. நான் கலர் போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு அண்ணா வந்துட்டு சூப்பராக வரையிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள குளு குளுன்னு இருக்கும். சில சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் பார்க்குறேன் உங்கள் வீடியோவை, ஆனால் கமெண்ட் பண்ணதில்ல, இப்போ தான் புதுசாக கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, எதனா ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அப்படி நல்லா இல்லை அப்படின்னாலும் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பாக மறந்துடாமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். தலைக்கு தான் குளிச்சிருந்தேன், ஃப்ரீ ஹேர் விடலான்னு தான் நினச்சேன். சரி ஆட்டோவில் போகிற காற்றுல பட்டு நான் இருக்கிற 4 முடி பிச்சுக்கிட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கிளிப் போட்டேன். பூ வந்து நேற்று நைட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரியை கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா மடிப்பே நிற்க மாட்டேன்ருச்சா, எனக்கு தான் எடுக்க தெரிலன்னு நினைக்கிறேன். நம்ம சாரி கட்டும்போது சரி, மேக்கப் பண்ணும்போது ஒரு மனசாக இருந்தோன்னா மட்டும்தான் அது கரெக்டாக அமையும். என்ன நான் சொல்கிறது, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த சாரி வந்து என் நாத்தனார் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாரி. பாப்பா பிறந்து நடக்கவே போகுது, இப்போ தான் அந்த சாரியை கட்டுறேன். ஆட்டோ புக் பண்ணி அப்படியே சர்ச்சுக்கு போயாச்சு. நைட்டே நிறைய பேர் வந்து போயிட்டாங்க போல இருக்குது. சர்ச்சில் அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை. அப்படியே ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணியாச்சு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இனியாப்பா வேலை அப்படி. எங்களுக்கு தனியாக வந்து போகிற அளவுக்கு தைரியமும் இல்லை. இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இனியாப்பா வரலைன்னா மார்னிங் ப்ரேயர் இல்லைனாலும் ஈவினிங் ப்ரேயருக்காவது வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் அதாவது நடக்குதான்னு. கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தனியாக வந்து போகிறதுக்கு, ஏன்னா இனியாப்பா இருக்கிறாரு, எதுனா பார்த்துக்குவாரு. நம்ம போகிறோமா, அது ஒரு பயமாக இருக்குது. இனிமேல் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்போவும் இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் அந்த கேக் கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே போயிட்டு குட்டி ஏசப்பாவை பார்த்தோம். மாதாம்மாவும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து குடியில் வச்சுருந்தாங்க. இந்த 2 வருஷமாக தான் வெளியில் குடியில் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சர்ச்சுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இந்த வெளியில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு மாதிரி சர்ச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. நம்மளும் அப்படியே குடிலுக்கிட்ட வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோமா. அப்புறம் ஒரு அக்கா வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. சர்ச்சுக்கு பக்கத்துலேயே நம்ம அக்கா கடை இருக்குது, அங்கே டிஃபன் சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் இங்கே சாப்பிடாம போக மாட்டேன். அன்றைக்கும் அப்படி தான் இட்லி பூரி பொங்கல்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்கும் கேக் வாங்கி வச்சுருந்தேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்டனுக்கு போயாச்சு. கார்டனில் பூ அழகாக பூத்துருந்துச்சு. இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக அப்படியே பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏசப்பாவுக்கு வச்சுட்டு பூ போட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. காலையில் போகும்போது ப்ரேயர் பண்ண முடியல, ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு குட்டீஸை கிளப்பிக்கிட்டு அப்படியே இருந்தோமா, கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. ஆட்டோ புக் பண்ணோன்னா டக்குன்னு வந்துட்டாங்க. எப்போவும் ஆட்டோ புக் பண்ணோன்னா கிடைக்காது நம்ம ஓட்டேரிக்குள்ளே. ஆனால் அன்னைக்குன்னு சீக்கிரமாக வந்துடுச்சா, வேறு வழி இல்லாமல் அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதாக இருந்தது. வந்து தான் சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாமே பூ போட்டு ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம உருளியவும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் வந்துட்டு இந்த உருளி வீடியோவும் பார்க்கலாம் சரியா, ஒவ்வொரு டெக்கரேஷனாக போடுவோம் வீடியோவில். நான் மினி விலாக் போடும்போது அதில் ஆட் பண்ணுறேன். அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலை டிஃபன் தான் வெளியில் சாப்பிட்டாச்சுல. திருக்க மீன் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் திருக்க கருவாடு குழம்பு வச்சுருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்தா எதார்த்தமாக அண்ணன் திருக்க மீன் கொண்டு வந்திருந்தாங்களா. எங்களுக்கு எல்லாருக்குமே திருக்க மீன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சுருந்தேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக எடுக்கணும்னு தோணலை. சரி நியூ இயர்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மீன் குழம்பு மட்டும்தான் அன்னைக்குன்னு வச்சேன், சாப்பாடு வச்சுட்டு. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பஃப் ஸ்லீவ் வச்சு நீங்கள் போடாதீங்க, கை ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரீ கட்டும்போது ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன்ல, அதுக்குமே சொல்லியிருந்தாங்க.
தச்சாச்சு. இனிமே அத மாத்த முடியாது. கொஞ்சம் அத மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, இனிமே வேணா பார்க்கலாம். எனக்கு என்னமோ புடிச்சிருக்க மாரி இருக்கு. அதனால நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மேக்ஸி கவுன பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து மீஷோல தான் வாங்குனேன். 500 சில்றன்னு நெனைக்கிறேன் இதோட ரேட்டு. இப்போ இந்த மேக்ஸி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போடும்போது வேணா நான் கோடு தரேன். இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு மீஷோல போட்டிங்கன்னா அப்படியே வந்துரும். சரி, இப்போ சமையல பார்த்துக்கிட்டே ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிரலாமா? திரும்ப திரும்ப வர்ற கமெண்ட்டுக்கு. அக்கா உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாங்க? இத வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க. இனியாப்பா வந்து டிரைவர். அப்புறம் வந்துட்டு இனியா அப்பான்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு 2 பசங்க தானே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இனியன், செழியன் 2 பசங்க. இனியன தான் நான் இனியா, இனியான்னே கூப்பிட்டு பழகிட்டேன். அதனால அவங்களையுமே இனியாப்பான்னு சொல்லி பழகியாச்சு. அதனால உங்களுக்கு டவுட் வேணாம். என்ன என் பொண்ணு பேர வச்சு கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட் என்னன்னா, "அக்கா வெயிட் லூஸ் பண்ணுங்க. ஃபுல் பாடி செக்கப் எடுத்து பாருங்க. உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த வெயிட் லாஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இருந்துச்சுன்னா சரி பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த வாய கட்டுற பழக்கம்லாம் இல்ல. 3 வேளையுமே நல்லா சாப்பிடணும்னு நெனைப்பேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு ஒரு மாரி கழுத்த பிடிச்சு தள்ளுற மாரி தான் இருக்கு. எல்லாருமே என் மேல இருக்கிற அக்கறையினால தான் கேட்குறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போதைக்கு. பார்ப்போம் பின்னாடி. அப்புறம் நெறைய பேர் ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். முன்னாடி வந்துட்டு நெறைய ஹேர் பேக்கு, ஆயில் இந்த மாரிலாம் நெறைய யூஸ் பண்ணுவேன். நல்ல ரிசல்ட்டும் இருந்திருக்கு. இப்ப தான் கொஞ்சம் ஃபாலோ பண்றதில்ல. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி, நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா!